வணக்கம் நண்பர்களே. ஐமை ஹோமின் இன்னைக்கு இனி அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஒரு மாடர்ன் லக்ஸுரியஸ் 3 BHK வீடுங்க. ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஹால், அதில் டிவி யூனிட் வச்சு அதுலேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 11x10 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. அதில் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன், லேப்டாப்பும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஃபுல்லுமே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாடர்னாக பிரைட்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் கொடுத்து வென்டிலேஷனுக்கு நல்லா யூபிவிசி விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே. ஐமை ஹோமின் இன்னைக்கு இனி அறிமுகம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஒரு மாடர்ன் லக்ஸுரியஸ் 3 BHK வீடுங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச ஒரு அற்புதமான மல்டி கலர் 3 BHK வீடுங்க. கிழக்கு பார்த்த வீடு, கிழக்கு பார்த்த மாதிரியே வாசல் வச்சுருக்காங்க. 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங், போர்வெல், சம்ப் எல்லாமே இருக்குது. அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 5x4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்தியன் ஸ்டைல் பேசின் வச்சு கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தெற்கை விட வடக்கு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஒரு 3 அடிக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய செட்பேக் ஏரியாங்க. அதுலேயும் டைல்ஸ் லேடவுல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த காலத்துலையும் தண்ணி நீக்காது, சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் நீட்டாக ஈஸியாக இருக்குது. வால்ஸில் ஃபுல்லுமே செராமிக் டைல்ஸ் கொடுத்து கிழக்கு பார்த்த மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்னில். உள்ளே போனோம்னா பெரிய ஹாலுங்க. 16x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஹால், அதில் டிவி யூனிட் வச்சு அதுலேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றும் வெளிச்சம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து வெர்டிஃபைட் டைல்ஸ் உங்களுக்கு 2x4 அப்படிங்கிற அளவில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் தனியாகவும் டைனிங் ஹால் தனியாகவும் அமைஞ்சிருக்கக்கூடியது ஒருங்க. 11x10 அப்படிங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சனுங்க. அதில் வந்து உங்களுக்கு மாடுலர் கிச்சன், லேப்டாப்பும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டு, ஃபுல்லுமே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மாடர்னாக பிரைட்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் கொடுத்து வென்டிலேஷனுக்கு நல்லா யூபிவிசி விண்டோஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 11x10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைனிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 10x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு வுட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வுட்டன் கபோர்டுலேயே ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி அற்புதமான ஜன்னல் இருக்குங்க. மேலே ஸ்டோரேஜ் யூனிட்க்கு அது கபோர்ட் கொடுத்துருக்காங்க. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 5x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரெண்டியான டாய்லெட்டுங்க. இதுலேயும் வெஸ்டர்ன் பேட்டர்ன்லேயும் கீழே ஆன்டி ஸ்கிட் செராமிக் ஸ்டைல்ஸ் கொடுத்து பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நல்லா ஒரு கிரானைட்ஸில் ஆன்டி ஸ்கிட் கிரானைட்டில் உங்களுக்கு டைல்ஸ் லே டவுன் பண்ணி மேலே போகிறக்கு 4x11 அப்படிங்கிற ஒரு பெரிய லான்ச்சுங்க. லான்ச்சில் இருந்து 2 டைப் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 16x11 அப்படிங்கிற அளவில் 2 பெட்ரூமே இருக்குது. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டியாக ரெஃப்யூஜி எல்லோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கான்ட்ராஸ்டான ஒயிட் பேஸ் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 10x6 அப்படிங்கிற அளவில் ட்ரை பெட் அப்படிங்கிற செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. வாஷ் பேசினுக்கு ஒரு தனியாக டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா மாடர்ன் லக்ஸுரியஸான டாய்லெட்டுங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஸ்டடி யூனிட், ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க. தேர்டு பெட்ரூமும் பார்த்திங்கன்னா 16x11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேர்டு பெட்ரூமுங்க. அதுலேயும் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய டாய்லெட்டுங்க. கலர்ஸ், டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகிற மாதிரி கான்ட்ராஸ்டாக இட்டாலியன் பேட்டர்னில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் பன்னீர்மடை அப்படிங்கிற ஏரியா, துடிலூருக்கும் கணுவாய்க்கு இடையில இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் ஒவ்வொரு பெட்ரூம்லையும் கலர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக அமைச்சிருக்காங்க. வெளியில் போகிறதுக்கு நல்ல பெரிய ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து கீழே ஃபுல்லுமே கூலண்ட் டைல்ஸ் ஒட்டி அற்புதமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க ஐமை ஹோம்க்கு கால் பண்ணுங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு மேலே போகும்போது நல்ல ஸ்டெடியான ஸ்டீலில் உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வாட்டர் டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க. 5 அடி ஹைட்டில்
கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பெயிண்ட் அடித்து அற்புதமான ஒரு கலர்ஃபுல்லான வீட்டை பற்றி பார்த்துருக்கீங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.